மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கத்தினரை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் கூற கேட்கலாம். சுதாகர், வணக்கம். சீமான் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? மேலும் விவரங்களை கூறலாம். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 10வது நாளாக பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளூர் கோட்டம் பகுதியில் போராட்டத்தை நடத்தி வந்தனர். இங்கே போராடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்பதால் அவர்களை போலீசார் கைது செய்து வந்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திப்பதற்கு அந்த இடத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவர்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, அவர்களுக்கு போராடுவதற்கும் அனுமதி கிடையாது என கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் கீதா அவரிடம் அறிவுறுத்தியிருந்தார். அப்போது எனக்கு சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது என்று கூறும் உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்று துணை ஆணையர் கீதாவிடம் வாக்குவாதத்தில் சீமான் ஈடுபட்டிருந்தார். அப்போது உடனே நானும் கைதாகிறேன், நானும் பேருந்தில் ஏறுகிறேன் என்று உடனே பேருந்தில் ஏறி கைதாகினார் சீமான். சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மீண்டும் சிறிது நேரம் கழித்து போலீசார் அவரை அதே இடத்திற்கு கொண்டு வந்து விட்டனர். மீண்டும் அவர்களை சந்திப்பதற்கு போலீசாரிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அனுமதி கேட்டார். அவருடன் புதிய பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோர் இருவரும் போலீசாரிடம் சென்று அனுமதி கேட்டிருந்தனர். அப்போது துணை ஆணையர் கீதா, நாங்கள் கைது செய்து வருகிறோம், எங்களுக்கு இடையூறாக இருக்காதீர்கள், மீண்டும் நாளை வந்து சந்தியுங்கள், அப்போது அனுமதி தருகிறோம் என்று போலீசார் இருவரிடம் அறிவுறுத்தியிருந்தார். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.